வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது மாஸ்க் ஆதார் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆதார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா முழுசாக டிஸ்பிளே ஆகாது. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 8 நம்பர் பார்த்தீங்கன்னா ஹிடனாக இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய 4 நம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறக்கூடிய ஆதாரில் விசிபிளாக தெரியும். எதுக்காக இந்த மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நிறையா இடத்துல நம்ம ஆதார்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை நிறைய இடத்துல கடையில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரை நிறைய பேர் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இதில் மூலிமா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் முழுசாக யாருமே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு பெருக்கல் மார்க்கு போட்ட மாதிரியான உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். கடைசியாக இருக்கக்கூடிய 4 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் நம்பரை யாருமே தெரிஞ்சிக்க முடியாது. கடைசி 4 நம்பர் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். முன்னாடி இருக்கக்கூடிய 8 நம்பரும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது மூலிமா உங்களுடைய ஆதார் நம்பரை உங்களுடைய காப்பியை வேணால் வச்சுக்க முடியுமே தவிர உங்களுடைய முழு ஆதார் நம்பரை யாராலும் தெரிஞ்சிக்க முடியாது. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த தவறுகளை கட்டுப்படுத்தலாம். அப்படிங்கிற முறையில் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாஸ்க் ஆதாரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மை ஆதார் ui.da.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை ஒரு லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆதார்.ui.da.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரோட உங்கள் மொபைல் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க. உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி என்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க. இப்போ இந்த இடத்துல ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. ஆதார் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சாவை டைப் பண்ணுங்கள். அது கேப்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தாங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ ஸ்மால் லெட்டர் கொடுத்தா ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர் கொடுத்தா கேப்ஸ் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஆதார்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டு யூ வாண்ட் டு டவுன்லோட் மாஸ்க் ஆதார் அப்படின்னு கேட்குது. மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 8 டிஜிட் மறைஞ்சிருக்கும். இப்படி செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஓடிபி என்டர் பண்ணி டவுன்லோட் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மாஸ்க்கும் பண்ணாமல் அப்படி நார்மல் ஆதார் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம மாஸ்க் ஆதார் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் மொபைலுக்கு ஓடிபியை டைப் பண்ணுங்கள். ஓடிபி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஆதாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸாக தான் இருக்கும். அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் பேர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அனீஸ் குமார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ அனீஸ் ஒய் குமார் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் 1989 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு 4 லெட்டர் பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ANIS அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1989 அப்படிங்கிற ஒரு டேட்டா பர்த்தையும் சேர்ந்து இந்த பேரவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர்லையும் இந்த டேட்டா பர்த்தி நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல ANIS அதுக்கப்புறம் 1989 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் உங்கள் பேர் என்ன கொடுத்துருக்கீங்களோ
அந்த பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டரையும் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அது எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆதார் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து என்னோடய ஆதாரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஆதாரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. என்னோடய பாஸ்வேர்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி போட்டிருக்கு. கடைசியாக இருக்கக்கூடிய 4 நம்பர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து காமிக்குது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் ஆதார் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 டிஜிட் வந்து மறைஞ்சிருக்கும். கடைசி இருக்கிற 4 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியாது. கடைசி இருக்கிற 4 டிஜிட் மட்டும் தான் தெரியும். இது மூலிமா நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ஆதார் நம்பரை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருட முடியாது. உங்களுடைய ஆதார் நம்பரை பயன்படுத்தி யாருமே உங்கள் ஆதாரை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேங்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பண்ண ஆதார் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரை வந்து மாஸ்க் ஆதாராகவே பயன்படுத்துங்க. இனிமேல் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும், அதாவது மொபைல் வாங்குறதுக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு கொடுக்குறீங்க, பேங்க்கில் இல்லைன்னா ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபை கேட்குறாங்க, உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ்க் ஆதாரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன் வந்து யார்கிட்டையும் வந்து திருட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.